ஒரு கோட்டை தொடாமலோ இல்லை அழிக்காமலோ உங்களால் சின்னதாக்க முடியுமா? மந்திரம் இல்லாமல் இது சாத்தியமானு கேட்குறீங்களா? அக்பர் சக்கரவர்த்தி கேட்ட இதே கேள்விக்கு பீர்பால் கொடுத்த பெரிய பதிலை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். அக்பர் சக்கரவர்த்திக்கு ஒரு நாள் ஒரு குறும்பான ஆசை வந்துச்சு. சபையில் இருந்த அறிஞர்களை பார்த்து தரையில் ஒரு நீளமான கோட்டை வரைஞ்சு ஒரு சவால் விட்டார். அது என்ன சவால்னா, இந்த கோட்டை யாரும் தொடக்கூடாது, ஆனால் அது சிறிதாக வேண்டும். இதுதான் இதில் உள்ள நிபந்தனை. யாரால் இதை செய்ய முடியும் அப்படிங்கிறது தான் அந்த சவால். அமைச்சர்கள் எல்லாரும் திருன்னு முழிச்சாங்க. என்னது, தொடாமல் எப்படி அரசரே இது சாத்தியம் அப்படின்னு ஒருத்தர் கேட்குறாரு. இன்னொருத்தர் அந்த கோட்டுக்கு பக்கத்தில் போய் உட்கார்ந்து காத்தால் ஊதி அந்த கோட்டை அழிக்க முடியுமான்னு முயற்சி பண்ணுறாரு. மற்றவங்களாம் யோசிக்கிறாங்க. சபையை குழப்பத்தில் மூழ்கிடுச்சு. அப்போ தான் நம்ம கதாநாயகன் பீர்பால் அரசவைக்கு வராரு. அக்பரோட சவாலை கேட்டு லேசாக சிரித்த பீர்பால் எந்த தயக்கமும் இல்லாமல் அந்த கோட்டுக்கு பக்கத்தில் போய் அந்த கோட்டை கவனிக்கிறார். அதுக்கப்புறம் பீர்பால் என்ன செஞ்சார் தெரியுமா? அக்பர் வரைஞ்ச அதே கோட்டுக்கு பக்கத்தில் அதை விட ஒரு பெரிய நீளமான கோட்டை வரைஞ்சார். இப்போ பாருங்க, அக்பர் வரைஞ்ச கோடு அந்த பெரிய கோட்டுக்கு முன்னாடி தானாகவே சின்னதாயிடுச்சுல்ல. இதை பார்த்ததும் அரசர் அக்பர் அசந்து போயிட்டார். பீர்பால், உன் புத்திசாலித்தனத்திற்கு முன்னாடி எந்த சவாலும் நிற்காது அப்படின்னு பாராட்டி அவருக்கு பரிசுகளை வாரி வழங்கினார். பீர்பால் தன்னோட அறிவால் அந்த பிரச்சனையை தீர்த்துட்டார். இந்த கதையிலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கக்கூடிய நீதி, வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை பெருசாக இருந்தால் அதை உடனே அழிக்க நினைக்காதீங்க. அதை விட பெரிய லட்சியத்தை உங்களுக்கு முன்னாடி வைங்க. பழைய பிரச்சனை தானாகவே சிறிதாயிடும். மீண்டும் அடுத்த கதையோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.